Welcome to Learn with Invent. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து circuit analysis பத்தி பார்க்க போறோம். Circuit analysis. So what is circuit analysis? Process of studying an electrical circuit is circuit analysis. So electric circuit na என்னது? Voltage, current, resistors, capacitors, inductors இருக்கிற போறது தான் ஒரு electrical circuit. So இந்த electrical circuitsல எப்படி current flow ஆகுது, அதனால devices எப்படி work ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து analyze பண்ணி பார்க்க போறோம். Elements such as resistor, capacitor, inductors, voltage sources and current sources தான் வந்து basic element of an electric circuit. இது வந்து ஒரு simple electric circuit, ஒரு battery இருக்கு, ஒரு switch இருக்கு, ஒரு bulb இருக்கு, which is going to act as a load. So why is circuit analysis important? Electric circuits functions வந்து basicல இருந்தே கத்துக்கிறதுக்காக படிக்கிறோம். Next வந்து இந்த circuit analysisனால நம்மளால வந்து ஒரு electric circuit வந்து design பண்ண முடியும். அதை analyze பண்ண போறோம், அதை troubleshoot பண்ண போறோம். Next அதோட voltage, current, resistors வச்சு modern circuits வந்து நம்ம design பண்ணலாம். Reliable அப்படின்னா திறமையான and efficient அப்படின்னா 100% work ஆகக்கூடிய electronic devices வந்து குறைந்த செலவில் வந்து low power consumptionல குறைஞ்ச resources யூஸ் பண்ணி எப்படி நம்ம இண்டஸ்ட்ரீஸில் டிசைன் பண்ணி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். புதுசாக எலக்ட்ரானிக் டிவைஸ் டிசைன் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக we learn circuit analysis. நம்ம பண்ணுற சர்க்யூட் அனாலிசிஸ் மூலியமாக அந்த சர்க்யூட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், ஸோ என்ன இன்புட் கொடுத்தா என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ணுற எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து எவ்வளோ காலம் ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காகவும் அது எவ்வளோ சேஃபாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸ் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் மெஷர்ட் இன் வோல்ட்ஸ், இதை வந்து வோல்ட் மீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் measured in amps, இதை வந்து நம்ம அம்மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் measured in ohms, நெக்ஸ்ட் வந்து பவர் measured in watts. இது போக வந்து நம்ம இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இந்த மாதிரி தான் இருக்கும். we have a battery which serves as a voltage. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ளோ, க்ரீன் கலர் வந்து ஃப்ளோ ஆஃப் த கரண்ட்டை வந்து டினோட் பண்ணுது. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிங்க் கலரில் டினோட் பண்ணுது. பல்ப் வந்து லோடாக ஆக்ட் பண்ணுது. ஸோ தெர் இஸ் அ வோல்டேஜ், கரண்ட், we have a switch to make the bulb glow. ஸோ பல்பு ஆன் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து we have a switch. This is a basic electric circuit with basic elements. Next வந்து circuit types. There are many types of electric circuits. So first one வந்து closed circuit. So closed circuitல பார்த்தீங்கன்னா we are having a voltage source, ஒரு load, switch வந்து closed இருக்கும். Next circuit type வந்து open circuit. So open circuit பார்த்தீங்கன்னா அதே voltage source, ஒரு load, switch வந்து openல இருக்கும். So switch openல இருந்துச்சுன்னா it is a open circuit, switch closed இருந்தா which is a closed circuit. So closed circuitsல வந்து current வந்து flow ஆயிட்டே இருக்கும். open circuitல வந்து current வந்து flow ஆகாது. next வந்து parallel circuit. parallel circuitல பார்த்தீங்கன்னா எத்தனை லோடு இருந்தாலும் எல்லா லோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எல்லா லோடோட எண்டிங் பாயிண்ட்டும் சேம் நோடில் வந்து முடிஞ்சிடும். சீரீஸ் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா லோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல இது ஃபர்ஸ்ட் லோடு, இது செகண்ட் லோடு. ஸோ ஃபர்ஸ்ட் லோடோட எண்ட் பாயிண்ட் வந்து செகண்ட் லோடோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ சீரீஸ் சர்க்யூட். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் we are going to connect it with as a voltage source, லோடு வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ். ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளோ, ரெசிஸ்டன்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளோ, வோல்டேஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இல்லாட்டி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு கார்ட்டூனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டு, இது வோல்டேஜ், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் த கரண்ட்டை வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வந்து புஷ் பண்ணும், விச் இஸ் த ப்ரெஷர். ரெசிஸ்டன்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்றத வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மூணு இது ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மூணுதை வச்சு நம்ம வந்து
லாஸ் டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தியரம்ஸ் படிக்க போகிறோம். அடுத்து வந்து டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் சர்க்யூட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். கீப் கோடிங் வித் Envant, கீப் லேர்னிங் வித் Envant. Thank you.